பாழடைந்த காடும் புதருமாக இருந்த ஒரு நிலம் கண்ணபிரானின் உதவியோடு எப்படி ஒரு மாபெரும் சொர்க்கமாக மாறியது. ஒரு மனைவி, 5 கணவர்கள். இவர்களுக்குள் சண்டை வராமல் இருக்க நாரத முனிவர் வந்து சொல்லிக் கொடுத்த அந்த அதிர்ச்சியான சட்டம் என்ன? அத்தியாயம் 12. உருவானது இந்திரபிரஸ்தம். திரௌபதிக்காக பாண்டவர்கள் போட்ட அதிர்ச்சி சட்டம். உலகத்தில் தாங்கள் எந்த இடத்தை நிலைக்களனாக கொண்டு தோன்றுகின்றனவோ அந்த இடத்தையே அழிக்கும் பொருள்கள் 2 மட்டுமே. ஒன்று நெருப்பு, தான் எந்த கட்டையை ஆதாரமாக பற்றி கொண்டு எரிகின்றதோ அதையே அழித்து விடுகிறது. மற்றொன்று பொறாமை, தான் எந்த மனதில் அளவை மீறி வளர்கின்றதோ அந்த மனதையே அழித்து விடுகிறது. திரௌபதி சுயம்வரத்தில் வென்றவள் அர்ஜுனன் என்பதையும் அவனோடு வந்தவர்கள் பாண்டவர்கள் என்பதையும் அறிந்த கௌரவர்களின் மனம் பொறாமையால் கொதித்தது. பாண்டவர்கள் மேல் படையெடுத்துச் சென்று அவர்களை வேரோடு அழித்துவிட்டால் என்ன என்று துரியோதனன் சிந்தித்தான். கொதிக்கும் உள்ளமும் குமுறும் வஞ்சகமுமாக தங்கள் மாபெரும் படைகளை திரட்டிக்கொண்டு பாஞ்சால நகரத்தை நோக்கி படையெடுத்தனர் கௌரவர்கள். பாஞ்சால நாட்டின் மீது கௌரவர்கள் இப்படி ஒரு திடீர் தாக்குதலை நடத்துவார்கள் என்பதை துருபதனின் புதல்வன் துட்டத்தொய்மன் முன்பே எதிர்பார்த்திருந்தான். பாஞ்சால நாட்டு படைகளோடு அவர்களை எதிர்க்க தயாராக நின்றான். அவனோடு பாண்டவர்கள் 5 போருக்கு துணிந்து இதை ஒரு வீர வேள்வியாக எண்ணி காத்திருந்தனர். பாண்டவர்களை எளிதாக வென்றுவிடலாம் என்று இருமாப்போடு வந்தான் துரியோதனன். ஆனால் விளைவு நேர்மாறாக முடிந்தது. வந்த வேகத்திலேயே அர்ஜுனன் மற்றும் பீமனின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் கௌரவ படைகள் சின்னாபின்னமாகின. பெருந்தோல்வி அடைந்து வந்த வழியிலேயே திரும்பி ஓட வேண்டிய அவமானகரமான நிலை துரியோதனனுக்கு ஏற்பட்டது. பாண்டவர்களை வெல்ல முடியவில்லையே என்ற கவலையை விட இவ்வளவு விரைவில் நாம் தோல்வி அடைந்து விட்டோமே என்ற வருத்தம்தான் கௌரவர்களை அதிகமாக வாட்டியது. கௌரவர்கள் படையெடுத்துச் சென்று அவமானப்பட்டு திரும்பிய செய்தி அஸ்தினாபுரத்தில் இருந்த திருதராஷ்டிரனை எட்டியது. அவன் சிந்தித்தான், பாண்டவர்கள் என் தம்பியின் புதல்வர்கள். அவர்களுக்கும் என் மக்களுக்கும் இருக்கின்ற இந்த பகைமையையும் குரோதத்தையும் நாடே தவறாக புரிந்து கொண்டால் அது என் ஆட்சிக்கு ஆபத்தாக முடியும் என்று அஞ்சினான். எனவே பாண்டவர்களின் வழியில் தன் மக்கள் அடிக்கடி குறுக்கிட்டு துன்புறுத்த முடியாதபடி அவர்களை பிரித்து தனியாக வாழ வைக்க வேண்டும் என்று தந்திரமாக திட்டமிட்டான். உடனே தன் தூதுவர்களை பாஞ்சால நாட்டிற்கு அனுப்பி பாண்டவர்களை அஸ்தினாபுரத்திற்கு அழைத்தான். துருபத மன்னனிடம் விடை பெற்றுக் கொண்டு பாண்டவர்கள் தங்கள் தாய் குந்தியோடும் திரௌபதியோடும் அஸ்தினாபுரம் வந்தனர். அவர்களை அன்போடு வரவேற்பது போல் நடித்த திருதராஷ்டிரன், அருமை புதல்வர்களே, உங்களுக்கு அறிவும் நாட்டை ஆளும் திறனும் வந்துவிட்டது. இனி உங்கள் தந்தைக்குரிய நாட்டின் பகுதியை நீங்களே ஆளலாம் என்று கூறி பாண்டவர்களுக்குச் சேர வேண்டிய நாட்டை பிரித்து கொடுத்தான். அஸ்தினாபுரத்திலேயே ஒரு நல்ல நாளில் பாண்டவர்கள் மூர்த்தவனாகிய தருமனுக்கு முடிசூட்டப்பட்டது. தொடக்கத்தில் சில நாட்கள் துரியோதனாதியர்கள் பாண்டவர்களுக்கு தொல்லை கொடுக்காமல் அமைதியாக இருந்தனர். ஆனால் நாளாக ஆக பாண்டவர்களின் நல்வாழ்வை பார்த்து பொறுக்க முடியாமல் மீண்டும் தொல்லைகள் கொடுக்கத் தொடங்கினர். திருதராஷ்டிரனோ தன் மக்கள் செய்யும் குற்றத்தை அறிந்தும் அறியாதவன் போல் மௌனமாக இருந்தான். தீயோர்களை விட்டு விலகி வாழ்வதே இன்பம் என்பதை நன்குணர்ந்த தருமன் தன் தலைநகரத்தை மாற்ற முடிவு செய்தான். அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம்தான் முன்னோர்கள் வாழ்ந்து சிறந்து தற்போது வெறும் காடும் புதருமாக பாழடைந்து கிடந்த காண்டவ பிரஸ்தம். எந்த ஒரு முக்கிய செயலாக இருந்தாலும் கண்ணபிரானிடம் கலந்து ஆலோசிக்கும் தருமன் கண்ணனோடு அந்த பாழ்நிலத்திற்கு சென்றான். அந்த இடத்தை கண்ட கண்ணன் இதில் பாண்டவர்கள் வாழ முடியாது என்பதை உணர்ந்தான். கண்ணபிரானே, மனம் வைத்தால் நடக்காதது ஏதேனும் உண்டா? வானவர் தலைவன் இந்திரனும் தேவலோக தச்சன் விஸ்வகர்மாவும் கண்ணனால் அழைக்கப்பட்டனர். அவர்கள் மூலமாக காடும் புதருமாக கிடந்த அந்த பாழ்நிலத்தில் கவின்மிக்க மாட மாளிகைகளும் கோபுரங்களும் மாயஜாலம் போல உயர்ந்தன. அமராபதியும் அழகாபுரியும் இதற்கு இணையாகாது என்று மண்ணுலகமும் விண்ணுலகமும் கொண்டாடும்படியாக ஒரு மாபெரும் நகரம் உருவானது. அதன் பழமையை நினைத்து கண்ணபிரானே அதற்கு இந்திரபிரஸ்தம் என்று பெயர் சூட்டினார். அந்த மாபெரும் நகரத்தை படைத்துக் கொடுத்த விஸ்வகர்மாவுக்கு பெரும் பரிசுகளை வழங்கி வழி அனுப்பி வைத்தனர் பாண்டவர்கள்.
முடிசூடிக்கொண்ட தருமன் அறக்கடவுளே அரியணையில் அமர்ந்து அரசாள்வது போல செம்மையான ஒரு ஆட்சியை நடத்தினான். ஒரு தாய் தன் அன்பு குழந்தைகளை பேணி போற்றுவது போல நாட்டை தன் தம்பிமார்களோடு நிர்வகித்து வந்தான். இந்திரபிரஸ்தத்தின் வாழ்வு இப்படி சீரும் சிறப்புமாக கழிந்து கொண்டிருக்கும் போது யாரும் எதிர்பாராத நிலையில் உலகமும் சஞ்சரிக்கும் நாரத முனிவர் அங்கே விஜயம் செய்தார். நாரதர் வருகிறார் என்றால் அவரோடு ஒரு மிக முக்கியமான செய்தியும் வருகிறது என்று அர்த்தம். அவரை வரவேற்று உபசரித்த பாண்டவர்களிடம் நாரதர் ஒரு பழைய கதையை கூறத் தொடங்கினார். பாண்டவர்களே, ஒரு பெண்ணின் காரணமாக இருவர் தங்களுக்குள் மாறுபட்டு தங்கள் அரிய தவத்தையே இழந்து போன கதை இது. முற்காலத்தில் சுந்தன் உபசுந்தன் என்று இரு அரக்கர்கள் மாபெரும் தவம் செய்தனர். அதை சோதிக்க வானுலகிலிருந்து திலோத்தமை என்ற பேரழகி அனுப்பப்பட்டாள். அந்த அழகியை கண்ட மறுகணமே அரக்கர்களின் மனதில் காமம் வெடித்தது. அடே, இவள் எனக்குத்தான் என்று கத்தினான் சுந்தன். விலகினில், இவள் எனக்குத்தான் என்று சீறினான் உபசுந்தன். அவ்வளவுதான். அண்ணன் தம்பி இருவரும் கட்டி புரண்டார்கள். அவர்கள் செய்த தவமும் மண்ணில் விழுந்து புழுதியோடு புழுதியாக புரண்டது. ஒரு பெண்ணின் மேல் கொண்ட மோகத்தால் அவர்கள் ஒருவரையொருவர் அடித்துக் கொன்று தங்களை அழித்துக் கொண்டனர் என்று கூறி நிறுத்திவிட்டு பாண்டவர்களை ஊடுருவி பார்த்தார் நாரதர். அப்போது நாரதர் கூறினார், பாண்டவர்களே, திரௌபதியை நீங்கள் ஐவரும் மனம் புரிந்திருக்கிறீர்கள். அரசு, ஆட்சி என எல்லாம் கூடி வரும் இந்த நேரத்தில் அவள் காரணமாக உங்களுக்குள் ஒரு சிறு பூசல் ஏற்பட்டாலும் உங்கள் ஒற்றுமை அதிவேகமாக குலைந்துவிடும். அதனால் ஒரு ஆண்டுக்கு ஒருவர் வீதம் திரௌபதியோடு நீங்கள் தனித்தனியே இல்வாழ்க்கை நடத்த வேண்டும். அப்படி ஒருவர் அவளோடு இருக்கும் காலத்தில் மற்றவர்கள் அவளை தற்செயலாக கூட காணவே கூடாது. தப்பித்தவறி பார்த்துவிட்டால் பார்த்தவர் யாராக இருந்தாலும் ஒரு வருட காலம் நாட்டை விட்டு வெளியேறி தீர்த்த யாத்திரை செய்ய வேண்டும் என்று எச்சரித்தார். தங்கள் ஒற்றுமையை காக்க பாண்டவர்கள் இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டனர். முதலில் தருமனோடு திரௌபதியின் இல்வாழ்வு ஆரம்பமானது. சுந்தோபசுந்தர்கள் அழிந்த கதை அவர்கள் மனதில் ஆழமாக பதிந்தது. ஆனால் நாரதரின் இந்த சட்டம் பாண்டவர்களை காப்பாற்றியதா? இல்லை. விதியின் விளையாட்டால் இந்த சட்டம் மீறப்பட்டதா? பாண்டவர்களில் முதலில் இந்த விதியை மீறி நாட்டை விட்டு துரத்தப்பட போவது யார்? அந்த ஆள் யார் என்று உங்களுக்கு தெரிந்தால் உடனே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாபெரும் காவியத்தின் முழு பின்னணியையும் நீங்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலின் பிளேலிஸ்டில் உள்ள முந்தைய எபிசோடுகளை மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்துவிட்டு மகாபாரதத்தின் அடுத்தடுத்த ரகசியங்களை அறிய புராண ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.